பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தமாக 4 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே நிறைய ஆதங்கம் இருந்தது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஜூஸ் டாஸ்கில் ஆதிரை வினோத் அவர்கள் மூஞ்சில் காலை தூக்கி போடுற மாதிரி பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும், கமருதீன் துஷாருக்கு நடந்த ஒரு சண்டை, கமருதீன் திவாகருக்கு நடந்த ஒரு சண்டை, இதனால் தேவையில்லாத விட்ட வார்த்தைகள், இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருந்தது. ஜூஸ் டாஸ்கில் குவாலிட்டி ஆஃபீஸராக இருந்த பாரு அண்ட் திவாகர் வேலையை ஒழுங்காக பண்ணாமல் பயாஸ்டாக நிறையா விஷயங்கள் பண்ணதுனால ஏற்பட்ட விளைவுகள், இதனால் ஹவுஸ்மேட்டுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனை, முகம் சுளிக்கிற மாதிரி டபுள் மீனிங் வார்த்தைகள் பேசுகிற ஹவுஸ்மேட்ஸ், எதுக்கு வந்திருக்கோம், ஒரு கேமுக்காக வந்திருக்கோம் அப்படின்றது தெரியாமல் உள்ளேயே அவங்க காதல் லீலைகளை நடத்துகிற ஹவுஸ்மேட், இந்த மாதிரின்னு நிறையா பிரச்சனைகள், நிறையா கேள்விகள். விஜயஸ் ஏன் இப்படி இருக்காரு, இந்த சீசனில் ஏன் இப்படி கண்டஸ்டண்ட்டை எடுத்தாங்க அப்படின்னு நமக்குள்ளே இருந்த நிறையா கேள்விகளுக்கு இந்த வாரம் நம்மளுக்கு பதில் கிடச்சிரும். வெளியாக இருக்கிற 4 ப்ரோமோவில் விஜயஸ் கண்டஸ்டண்ட்டாக போட்டு கிளின்னு கிழிச்சிருக்காரு. நீங்கள் பண்ணுற இந்த விஷயங்கள் ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு ஓப்பனாக மூஞ்சிக்கு நேராகவே சொல்லியிருக்காரு. இந்த பிக் பாஸ்ன்றது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி கண்டஸ்டன்ட் கிட்ட இன்டர்வியூலாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கண்டஸ்டண்ட்டை உள்ளே கூட்டு வராங்க. இன்டர்வியூ பண்ணும்போது எல்லாரும் எப்படி இருந்தீங்க, இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏன் இப்படி மாறிட்டீங்க, இல்லை இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்க முடியாது அப்படின்னா நாங்கள் வேறு மாதிரி மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவரோட கோவத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் துஷாரும் சண்டை போடும்போது கமருதீன் யூஸ் பண்ண வார்த்தைகளாக இருக்கட்டும், திவாகரை கமருதீன் யூஸ் பண்ணி திட்டுற வார்த்தைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தான் பொதுமக்கள் மத்தியில் ரொம்ப எதிர்ப்பை கிளப்பிச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் விஜய் சேதுபதி அவர்கள் இவ்வளோ கோபமாக இருக்கார். ப்ரோமோலேயே இந்த கிழிச்சிருக்காரு. எபிசோடு இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது யாராவது ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடணும், கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சம்பவம் எதுவுமே நடக்கலை. ரெட் கார்டு அவங்க யாருக்குமே கொடுக்க போகிறது கிடையாது. இந்த எபிசோடில் எல்லாரையும் பயங்கரமாக வார்ன் பண்ண போகிறாங்க. இதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கடைசி வார்னிங்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக யாரும் இதே தப்பை திரும்ப திரும்ப பண்ணாங்க, அவங்க வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. தேர்ட் பார்ட்டி ஓட்டர்ஸ் கணக்குப்படி ஆதிரை இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நேற்று டேஸ்லர் இட்டானா டாஸ்க் நடந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜூஸ் டாஸ்கில் ஒஸ்ட் பர்ஃபார்மராக இருந்த பாருவும் கமருதனும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் இல்லாததுனால அந்த டாஸ்க்கும் சரி, பிக் பாஸ் ஹவுஸும் சரி அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டஸ்டன்ட்ஸ் எல்லோரும் எந்தவித இன்ட்ரப்ஷன் இல்லாமல், எந்தவித டைவர்ஷனும் இல்லாமல் அவங்களோட வேலையை அவங்க பர்ஃபெக்டாக பண்ணாங்க. எஸ்பெஷலி திவாகர் ரொம்ப சூப்பராக அந்த டாஸ்கில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். எல்லா கண்டஸ்டண்ட்டுமே நல்லா பண்ணாங்க. இப்போ ஆதிரை வெளியே போயிட்டாங்க அப்படின்னா எஃப்ஜேவோட கேம் ஸ்டெடி ஆயிரும். எஃப்ஜேவோட கேம் ஸ்டெடி ஆயிடுச்சு அப்படின்னா பார்வதியோட டாமினன்ஸ் அப்படியே கம்மியாயிரும். ஏன்னா பார்வதி நம்மளை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு இருக்கிறதுனால தான் இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் எதுலேயுமே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாமல், பார்வதிக்கிட்ட எதுவும் போய் சொல்லாமல் அந்த மாதிரி விலகியே இருக்காங்க. எஃப்ஜே கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா பார்வதிக்கு சரியான தரமான பதிலடி எஃப்ஜே கொடுப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி அடுத்த வாரம் வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் இந்த மாதிரி இல்லாமல் நல்ல குவாலிட்டியான கண்டஸ்டண்ட்டை எடுத்து போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி ஒரு சீசனில் பாலா அப்படின்னு ஒரு கண்டஸ்டன்ட் இருப்பார், அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஆரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இந்த கண்டஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு அகெயின்ஸ்டாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ கமருதீன் நம்ம தான் இந்த ஹவுஸ்லேயே ஸ்ட்ராங், நம்ம தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜின் பண்ணி தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சி இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. கமருதீனை எதிர்த்து தடுத்து கேள்வி கேட்குற மாதிரி பயங்கரமான ஒரு கண்டஸ்டன்ட் உள்ளே போகணும். இப்போ ஒரு ரூமர் போயிட்டுருக்கு, நம்ம யூடியூபர் ஜெய் மணிவேல் போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரெல்லாம் உள்ளே போனார் அப்படின்னா கண்டிப்பாக தரமான சிறப்பான சம்பவங்கள் தான் ஹவுஸில் இருக்கும். அஃபிஷியலாக சொல்கிற வரைக்கும் நம்மளுக்கு யார் வைல்ட் கார்டில் வராங்க அப்படின்றது தெரியாது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பாக நல்ல கண்டஸ்டன்ட் உள்ளே வருவாங்க அப்படின்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சாட்டர்டே எபிசோடு முடிஞ்சதும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றது நான் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பேசலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.